அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரிலிருந்து எஸ் தியாகராஜன். சரிங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க இருப்பது ரொம்ப நாள் கோரிக்கை, என்னென்னமோ பரிகாரம் பண்ணியாச்சு, இன்னும் என் குழந்தைகளுக்கு கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு தீர்வு. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாதக ரீதியாக எத்தனை கோயிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனை பரிகார முறை பண்ணியிருப்பீங்க. ஒருத்தருங்களாம் பார்த்தீங்கன்னா கண்ணில் தண்ணி வராத குறை 2.5 லட்ச ரூபா நான் செலவழிச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு அம்மா சொல்லுது. ஜாதகம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 ஜாதகம் 500 ஜாதகம் நான் பார்த்துருக்குறேன். என் பையனே வேண்டான்னு சொல்கிறான், என் பிள்ளையே வேண்டான்னு சொல்லுது. இல்லை, பார்த்து சொன்ன இடத்துல அவங்க ஆப்போசிட்டில் அவங்க வேண்டான்னு சொல்கிறாங்க, இல்லாட்டி எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஏன்னா நல்ல சம்பளம் வாங்குறாங்க, ஒரு பையனாகட்டும் பிள்ளையாகட்டும். இன்றைக்கெல்லாம் ஐடி துறை, அந்த துறை, இந்த துறைன்ட்டு போயிட்டு நிறையா வருமானங்கள் வாங்குறாங்க. லட்சத்துக்கு மேலே தான் வருமானங்கள் வாங்குறாங்க. இந்த லட்ச வருமானம் வாங்கினாலும் உங்களுக்கு அந்த நம்ம செலெக்ஷன் பண்ணுறோம், அதாவது அந்த வயசை விட்டுறோமுங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா ஆண்களாக இருந்தால் 27, பெண்களாக இருந்தால் 23. இந்த வயசை விட்டுறோம். இந்த வயசை விட்டுட்டு இன்னும் 2 வருஷம் ஆகட்டும், இன்னும் 1 வருஷம் ஆகட்டும்னு நம்ம தள்ளி போட்டுகிட்டே போகிறோம். அது ஒரு காரணம். ஏன்னா அது எல்லாமே அந்த நேரத்தில் நடக்க வேண்டிய விஷயம் அந்த நேரத்தில் நடந்துடணுங்க. அது ஒன்று. ஏன்னா சில பேர்த்துக்கு படிப்பு மேலே ஆர்வம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த திருமண தடைகள், திருமண தாமதங்கள் ஆகிட்டு தானே இருக்குது. அது நம்ம ஒரு காரணம். ரெண்டாவது, நம்ம ஜாதக ரீதியாக ஏதாவது தோஷம் இருக்குதான்னு முதல் மெயினாக பாருங்கள். ஜாதக ரீதியாக தோஷம் இருக்குன்னு முதல் பாருங்கள். ஏன்னா நான் பார்த்ததுலேயே இருக்குது செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் இருக்குது. நிறையா டைம் நான் சொல்லிட்டேன், அம்மா இது மாதிரி பண்ணிக்கோங்க, நம்ம பாப்பாவுக்கு இந்த மாதிரி செவ்வாய் தோஷம், ராகு தோஷம் இருக்குது, 7ஆம் இடத்துல சூரியன் நீசமாக இருக்குது, பவர் இல்லாமல் இருக்குது, நிறையா சொல்லியாச்சு. அந்த அம்மா வந்துட்டு இன்னும் வரைக்குமே பண்ணல. ஆனால் எங்கிட்ட கிட்டத்தட்ட என்னோடய வாட்ஸ்அப் மட்டும் அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு 400 ஜாதகம் 300 ஜாதகம் பார்த்துருக்கும். நான் சொல்கிறேன், அம்மா நீங்கள் பார்க்குறது வேஸ்ட்டுங்க, முதல்ல இதை நிவர்த்தி பண்ணி போட்டு வாங்க. நிவர்த்தி அப்படின்னாலே நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் இல்லைங்கம்மா. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து நம்ம ஒரு மன கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு கோயில் போய் சாமி கும்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி தானுங்கம்மா. நீங்கள் போய் ஏதாவது ஒரு பரிகார முறை செஞ்சு போட்டு வாங்கன்னு சொன்னேன். இன்னும் வரைக்குமே அவங்க கேட்கல. இன்னும் அனுப்பிகிட்டே தான் இருக்கிறாங்க, நானும் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். இன்னும் வரைக்கும் அமையல. ஒவ்வொரு ஜாதகம் அனுப்பி இது செட் ஆகுங்களா ஜோசியரே, இது செட் ஆகுங்களா ஜோசியரேன்னு கேட்கும்போது நமக்கு பரிதாபமாக இருக்குது. ஒரு விஷயத்தை நம்ம எத்தனை தடவை தான் சொல்ல முடியும், அம்மா இது பண்ணிட்டு வந்துட்டீங்களா. அதனால் நான் வந்துட்டு இது இல்லைங்கம்மா, இது அந்த மாதிரி என்ன ரீசனோ அதை நான் சொல்லி போடுவேன். அந்த மாதிரி ஒரு அமைப்பு போயிட்டுருக்குதுங்க. அதனால் நம்ம ஜாதக ரீதியாக செவ்வாய் தோஷமாக இருந்தால், லக்ன ரீதியாக 2, 4, 7, 8, 12 செவ்வாய் இருந்தால் செவ்வாய் தோஷத்தை கழிச்சிருங்க சார். ஏதோ ஒரு வழிமுறையில் எப்படியாவது ஒரு சிம்பிளாவது ஏதாவது ஒன்று சொல்லி பண்ணிடுங்க. அல்லது அதுக்கு உண்டான கோயில் ஸ்தலம் என்னமோ அந்த ஸ்தலத்துக்காவது போயிட்டு வந்துடுங்க. ஒன்று. ரெண்டாவது, ராகு தோஷம் லக்ன ரீதியாவோ அல்லது 2ஆம் இடத்துலையோ 7ஆம் இடத்துலையோ அல்லது 8ஆம் இடத்துலையோ ராகு கேது இருந்தாச்சுன்னா அந்த ராகுகேது தோஷ நிவர்த்தி எப்படியோ அதை வழிமுறை கேட்டு அவங்க ஜோசியர் வழிமுறை கேட்டு பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி காளஹஸ்தி போயிட்டு வாங்க, இல்லாட்டி திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அந்த கோயிலினுடைய பரிகார ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்துல பாவகிரகங்கள் சூழ்ந்து கலஸ்திர தோஷம் சொல்லுவாங்களா, அதுக்கு என்ன பரிகார முறையோ அதையும் செஞ்சுருங்க. ஏன்னு கேட்டால் எதையும் செய்யாமல் எதுவும் நடக்காது சார். நடக்காதுன்னு உறுதியாக ஆக்கப்பூர்வமாக சொல்ல முடியாது. ஜாதக ரீதியாக அப்படி அமைப்பு இருந்தால் அது அவங்க அனுபவிக்கக்கூடிய சுகத்தை பற்றி 4ஆம் இடம் இருக்குதுங்களா, அந்த சுகஸ்தான பலுவாக இருந்துச்சுன்னா அவங்க அனுபவிச்சிருவாங்க. இதை தோஷம் இருந்துட்டு அதை 4ஆம் இடமும் செயலிழந்து 2ஆம் இடமும் அவனை அனுபவிக்கக்கூடிய, அதாவது குடும்பஸ்தானமும் செயலிழந்து என்ன பண்ண முடியும்? ஏன்னா அவங்க இப்படி தான் இருக்க முடியும். அதனால் நீங்கள் என்ன, அதே மாதிரி மெயினாக பாருங்கள், 3ஆம் இடம் தான் தன்னுடைய வீரியஸ்தானம் சொல்கிறாங்க. அந்த இடமும் வலுவாக எத்தனை ஒரு கட்டத்தில் 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், 3ஆம் இடம் வீரியம், 4ஆம் ஸ்தானம் நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகம், இத்தனையுமே ஒரு நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ராகு தோஷமாகட்டும் செவ்வாய் தோஷமாகட்டும் உங்களுக்கு ஓகே, நீங்கள் பண்ணுறீங்க பண்ணலை, ஏதோ சும்மா கையெடுத்து கும்பிட்றீங்க, அதுக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது எல்லாமே பாதிச்சு ராகு எதுவும் செய்ய மாட்டேன், ஏன்னா செவ்வாயும் செய்ய மாட்டேன், எதையும் பண்ண மாட்டேன், பிள்ளை கல்யாணம் ஆகணும்னு மட்டும் தயவு செஞ்சு நிற்காதீங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா செலவழிப்பு வரும். நீங்கள் இதை ஏதாவது கோயில் ஒரு 1500 தான் செலவாகும். போய் அதுக்குண்டான வழிமுறையை நீங்கள் செஞ்சுட்டு வந்துடுங்க. இது வந்து உங்களுடைய மனசாட்சியோட நல்ல ஆத்மாத்மா நீங்கள் செய்யுங்க. செஞ்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு தேடுங்க. உங்களுக்கு என்ன வழிமுறையாகுன்னு பாருங்கள். அதெல்லாம் பண்ணியாச்சுங்க, என்னமோ நீங்கள் சொன்னது அத்தனையுமே நாங்களாம் பண்ணியாச்சுங்க, என் பிள்ளைக்கு இன்னும் வரைக்குமே கல்யாணம் ஆகலைங்க அப்படின்னா ரீசன் என்னென்னு கேளுங்களேன். இவங்க 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறவங்களா இருந்தால் இதே 1 லட்ச ரூபா சம்பளமோ அல்லது அதுக்கு குறைவான ஏதாவது சம்பளமோ எனக்கு ஒரு பொண்ணு வேணும்பாங்க. அந்த மாதிரி ஒரு தடையாகுதா? 2வது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சொத்து பத்துக்களாவது இருக்கணும், அல்லது பையனுக்கு அந்த சொத்து பத்துக்கள் இருக்கணும் அப்படிம்பாங்க. இது ஒரு தடையாகுதா? 3வதாக வந்து பார்த்திங்கன்னா படிப்பறிவு.
நம்மளையோட எச்சா படிச்சிருக்கிறாங்க, நம்மளோட கம்மியாக படிச்சிருக்கிறாங்க. அது 4வது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10th தான் ஒரு பையன் படிச்சிருக்கிறாரு. ஆனால் எனக்கு என் குழந்தைகளுக்கு சொல்லித்தர மாதிரி பெண்ணும் நல்ல ஒரு டைரியில் வேணும்னு போட்டு 36 வயசாக இன்னும் கொண்டுருக்குறாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நம்மளை தள்ளி போகிறதுக்கு காரணம் நம்ம ஜாதக ரீதியாக இருக்கிறது தானுங்க. நம்ம ஜாதகத்தாங்க முழுசாக நீங்கள் ஆராயணும். நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ஜாதகத்தையே பாருங்கள். ஏன்னா இது வந்து பேசிக்காக நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. ஜாதக ரீதியாக தான் ஒரு மனுஷன் அம்மாவோட வயிற்றில் இருந்து முதல் மூச்சு காத்து பெறது இந்த பிரபஞ்சத்தை தான். இதனுடைய சுவாச காற்று தான் லக்னமே. இதுக்கப்புறம் தான் நீ என்ன பண்ண போகிறேன்னு ஆய்வு சொல்லுதுங்க. அப்போ நமக்கு இந்த பையனுக்கு திருமண அமைப்பு இருக்குதா இல்லையா எல்லாம் ஜாதகம் பார்க்கணும் நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஜாதகத்தை பார்த்துக்குங்க. என்ன தோஷம் சொல்கிறாங்களோ தயவு செஞ்சு செஞ்சுருங்க. பெரிய லெவலில் செய்யாமல் இருந்தாலும் சிம்பிளான லெவல்லையாவது அந்த தோசை பரிகார முறையை நீங்கள் செஞ்சுருங்க. செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஏதோ கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு விஷயம், ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் இந்த கோயில் போயிட்டு வந்துட்டு நல்லது, இந்த கோயில் போயிட்டு வந்தால் அப்படின்னு எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. அதே மாதிரி தாங்க இந்த முறையும் எனக்கு என்ன காசு செலவாகிறது, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாகுது. அதுக்கு என்ன பண்ண முடியுங்க. கல்யாணங்கிற சுப செலவு அதை பண்ணுறீங்கள. கல்யாணங்க சுப செலவு நீங்கள் என்ன பண்ணாலும் பரவாயில்ல, கௌரவத்துக்காக 4 பேர் பார்க்கணுங்கிறதுக்காகலாம் கல்யாண செலவு பண்ணுறோம் இல்லையா. அந்த மாதிரி இது கல்யாணத்துக்கு முன்னாடி வரக்கூடிய இதுவும் ஒரு சுப செலவு தான், நீங்கள் செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி அமைப்பு இருக்குதுங்க. அப்புறம் நம்மளுடைய பரிகார முறை இருக்குது. நம்ம வந்து இதுக்கெல்லாம் இல்லை எப்படின்னா ஒரு எளிமையான பரிகார முறை. எனக்கு எல்லாமே நாங்கள் பண்ணிட்டோம், எல்லாமே செஞ்சுட்டோம், என் பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆக முடியாது அப்படின்ட்டு வருவாங்க, நிறைய வர்றாங்க. அதனால் அவங்கக்கிட்ட நான் சொல்லக்கூடிய எளிமையான ஒரு பரிகார முறை அவ்வளோதான். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மெயினாக 4ஆம் அதிபதியான காலபூசனுக்கு 4ஆம் அதிபதியான சந்திரனுடைய பரிகாரம் 1, 7ஆம் அதிபதியான 2ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான சுக்கரனுடைய பரிகாரம் 1, 3ஆம் வீரியஸ்தானாதிபதியான புதனுடைய பரிகாரம் 1, அப்புறம் 9ஆம் அதிபதி அதனுடைய பரிகாரம் 5ஆம் அதிபதி பரிகாரம். இத்தனை பரிகாரமா அப்படின்னு கேட்டீங்க. அத்தனையும் பரிகாரம் இல்லைங்க. அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 3ஆம் இடமும் ஒரே பரிகாரம். என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்ரீரங்கம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில் 4:30 to 6 இந்த டைமில் போய் ஸ்ரீரங்கம் கோயில் வாசப்படியில் போய் நில்லுங்க. அந்த சாமி கும்பிட்டு வாங்க. இது வந்து 2ஆம் இடமும் 7ஆம் இடமும் 3ஆம் இடமும் முடிஞ்சு போச்சு. 3ஆம் இடத்தினுடைய பரிகார முறை இது சரியாக போயிடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பெருமாள் அவர் வந்து அந்த 3ஆம் இடத்துக்கு அதிபதி, 2க்கு 7க்கும் அதிபதி சுக்கரன். பெரும்பாலும் சுக்கரனும் அதிக பலமுள்ள இடம் நமக்கு ஸ்ரீரங்கம். இது வந்து வெள்ளிக்கிழமை நாள் போயிடுங்க. இது ஒரு பரிகார முறை. நான் ஏதாவது ஒன்றை செஞ்சாலும் போதும்னு சொல்ல வரேன். இது ஒரு பரிகார முறை. 2வது பார்த்தது 4ஆம் இடத்தை அவங்களுடைய சுகஸ்தானம், தான் அனுபவிக்கக்கூடிய சுகம் கிடைக்கணும் அப்படின்னா திருப்பதி ஏழுமலையான் கோயில் போயிட்டு அங்கே போய் போயிட்டு வந்து சந்திரபாலன் ஆற்றல் கிடைக்குது. இது 2வது பரிகாரம். ஏதாவது நான் எல்லாத்தையுமே செய்யுங்கன்னு சொல்லலை, ஏதாவது ஒன்றாவது செய்யுங்கன்னு சொல்ல வரேன். செஞ்சுருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தர்ம திரிகோணத்தில் முதல் நட்சத்திரம் கேது பகவானது. முதல் நட்சத்திரம் கேது பகவானது. கேதுன்னா யாருங்க? விநாயகருக்கு போயிட்டு திங்கக்கிழமை நாள், ஏதாவது ஒரு திங்கக்கிழமை நாள் விநாயகருக்கு 7 தேங்காய் ஈடு தேங்காய், அதாவது செதறுகாய் போடணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா விநாயகருக்கே அர்ச்சனை பண்ணிவிட்டு நம்ம வேறு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு 7 தேங்காய் உடைங்க, ஈடு தேங்காய் போட்டுட்டு வாங்க. வந்தீங்கன்னா உங்களுடைய திருமண தடை 7, கேது பகவானினுடைய தசாபுத்தி ஆயுட்காலமும் 7. இது வந்து தர்ம திரிகோணத்தின் முதல் நட்சத்திரமான கேது பகவானுக்கு, தடை கிரகமான கேது பகவானுக்கு உடைச்சிருங்க. உடைச்சிட்டு திங்கக்கிழமை நாள் தான் இதை செய்யணும். திங்கக்கிழமை காலையில் ஒரு 10 மணிக்குள்ளே செஞ்சுருங்க. இதை வந்து ஒரு பரிகார முறை. இதை செஞ்சாலும் உங்களுக்கு திருமண தடை சுத்தமாக ஓடிடும். இதுக்கு அப்புறம் இன்னும் கடைசியாக ஒரு பரிகார முறை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய குலதெய்வம் அல்லது நம்மளுடைய இஷ்ட தெய்வம் 2 சாமியில் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வெள்ளையும் கருப்பும் அல்லாத 7 ஜாக்கெட் பிட்டு, வெள்ளையும் கருப்பும் அல்லாத 7 ஜாக்கெட் பிட்டு வாங்கி அதில் தாலி கயிறு, மஞ்சக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
மஞ்சக்கிழங்கு, அப்புறம் குங்குமம், மஞ்சத்தூள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்கெட்டு 10 ரூபா பாக்கெட்டு அது விற்கும். அதை வந்து 7 வாங்கி கொண்டுட்டு போயிட்டு குலதெய்வமாக இருந்தாலும் இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட வச்சு 7 ஜாக்கெட் பிட்டையும் நல்லா விரித்து வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு எல்லாத்துலேயுமே ஒரு சாக்லேட்டு, ஒரு வெத்தலை பாக்கு, அந்த தாளிக்கயிறு இப்படியே வச்சு 11 ரூபா காணிக்க ஒவ்வொன்றிலையும் வச்சு நல்லா அர்ச்சனை பண்ணுங்க. குடும்பத்து மேலே அர்ச்சனை பண்ணுங்கள், பையன் மேலே அர்ச்சனை பண்ணுங்கள், பொண்ணு மேலே அர்ச்சனை பண்ணுங்கள், எல்லாத்து மேலே அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை வெளியே வந்து 7 சுமங்கலி பெண்களுக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு வந்துடுங்க. அவ்வளோதான். இந்த பரிகார முறை செஞ்சு பாருங்கள். எனக்கு ஒரு 17 நாளில் கல்யாணம் ஆனதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன். இந்த பரிகார முறை செஞ்சு பையன் வந்து மெடிக்கல் வச்சுருக்காரு. மெடிக்கல் வச்சவங்களுக்கு பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது. பையன் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் குண்டாக இருந்துச்சுங்க. இதை செஞ்சாங்க. 17ஆவது நாள் பையனுக்கு மேரேஜ். இது எல்லாம் நடந்திருக்குது. இதை வந்து எல்லாத்துக்கும் இப்படியே ஆகணும், எல்லாத்துக்கும் இப்படி ஆனால் சந்தோஷம்தான். இப்படி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வரோங்க. இந்த மாதிரி ஒரு பரிகார முறை செஞ்சுக்கோங்க. நான் சொன்ன விஷயத்த மனசாட்சியோட ஆத்மாத்மா செய்யுங்க. நம்பிக்கை இல்லாமல் தயவு செஞ்சு செய்யாதீங்க. இது நான் பேசுகிற வார்த்தை அது உங்களுக்கு பிடிக்கலைனாலும் தயவு செஞ்சு விட்டுருங்க. நான் அதை பற்றிலாம் ஒன்றும் சொல்லலை. ஏன்னா நானும் ஒரு 15 வருஷமாக ஜோதிட ஃபீல்டில் தான் இருக்கிறேன். நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா பலவிதமான ஆராய்ச்சிக்கு அப்புறம் பலவிதமான ஒரு பரிகார முறையில் நாங்களும் பார்த்துருக்குறோம். அதில் சில விஷயங்களை எடுத்து நான் சொல்லியிருக்கிறேன். இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் வர்றாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை சொன்னால் தாங்க அவங்களுக்கு திருப்தி ஆகுறாங்க. நீங்கள் போய் இந்த கோயிலுக்கு போனால் போக மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இந்த கோயில் போனால் போக மாட்டேங்கிறாங்க. அதனால் இவங்களுக்கு ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லி விட்டுட்டோம், அவங்க செய்யலை. அது ரெண்டாவது. இந்த பரிகார முறையை திருமணம் தடையாக இருந்தாலும், திருமணம் தாமதமாக இருந்தாலும், ஜாதக ரீதியாக திருமணம் அந்த அமைப்பு கொஞ்சம் லேட்டாகிற அமைப்பாக இருந்தாலும் இதை செய்யுங்க. திருமண காலங்கள் விரைவில் கூடி வரும். திசாபுத்தி பலன், ஜாதக ரீதியாக பலன் அது வேறு. அது நடந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த திசாபுத்தி இந்த திசாபுத்தி கல்யாணம் ஆகும்னு இருந்துச்சுன்னா அந்த திசாபுத்தி கல்யாணம் ஆகிடும். அது வந்து ஜாதக ரீதியான பலன். இது ஜாதக ரீதியான பலன் இல்லை, இது பொதுவான பலன். நம்மளுடைய வேண்டுதல், நம்மளுடைய கோரிக்கை ஏற்கக்கூடிய பலன் இது. அதனால் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்மளுடைய குழந்தைகளுக்கு நல்லபடியாக கல்யாண காட்சிகள் ஆகி ஒரு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாகி ஒரு சந்தான பாக்கியம், ஒரு குழந்தை வாய்ப்பு எல்லாத்துக்கும் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ தூரம் பேசியிருக்கிறேன், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.